ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ கண்டிப்பாக நேற்று எபிசோட் ரெண்டுமே வீக் ஆஃப் ஃபேன்ஸோட கனவு நினைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஸோ எவ்வளோ நாள் கனவு, கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் செப்பரேஷனுக்கு அப்புறம், கிட்டத்தட்ட 3 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு சூப்பர்பான எபிசோட் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஒரு 2 டேஸாக. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இன்றைக்கி எபிசோடில் எண்ட் ஆகும்போது நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி எண்டிங்னு சொல்லியிருப்பார். ஸோ ஒரு ஹாப்பி எண்டிங்னு சொன்னது வீக்காக ரீயூனியனை தான் சொல்லியிருக்காரு, தவிர சீரியல் எண்டிங் சொல்லலை. ஸோ நிறைய பேர் நினச்சிட்டாங்க ஐயோ முடிய போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அது முடிகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அதுவும் இவ்வளோ சீக்கிரம் முடிகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நம்ம காவேரி வந்து 1000-2000 எபிசோட்ஸ் வரைக்கும் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. 2000 வரைக்கும் போகுதோ இல்லையோ, அட்லீஸ்ட் 1000 அபோவ் போகும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பிகாஸ் இந்த ஒரு டீம், அதாவது இந்த ஒரு பேருக்கு சோஷியல் மீடியாவில் அவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த சீன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க படிக்க மாட்டலாம் சொல்கிறாங்க. நம்ம மனசில் இருக்கிறது, நம்மளோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பட் நம்ம எபிசோட்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை தான் அங்கே எபிசோட்லேயுமே வருது. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அதுக்கு ஒரு டீம் வச்சுருப்பாங்க. அதாவது ஃபேன்ஸோட மனநிலைமை என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து தான் வந்து ஒரு சில சீன்ஸுமே வந்து மேக் பண்ணுவாங்க நான் நினச்சிட்டு இருக்கேன். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தூரம் அவங்க லவ் பண்ணுறோம், எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்காங்க, அதுவும் சோஷியல் மீடியா ஃபுல்லாக எந்த அளவுக்கு நம்ம திறக்கி விட்டுட்ருக்கோம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால் இவ்வளோ சீக்கிரம்லாம் முடிக்கவே மாட்டாங்க. குளோபல் வில்லேஜர்ஸ் நம்ம ப்ரைம் மினிஸ்டரோட ஒரு புது சேல் வருது நம்ம சொல்லியிருந்தோம். அதனால் இந்த சேல் முடிய போதோ, ஹாப்பி எண்டிங் வேறு நம்ம விஜயே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வந்துருக்கு. யாரும் குழம்ப வேண்டாம், சீரியல் முடிய இல்லைங்க, கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். அவர் வந்து வேறு ஒரு சீரியல் வந்து பண்ணுறாரு, இந்த சீரியலும் பண்ணுவார், அந்த சீரியலும் பண்ணுவார். பிரவீன் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்தில் 2 சீரியல் பண்ணுவாங்க. ஸோ அது எப்பயுமே அவர் பண்ணுறது தான். ஸோ அதாவது இதனால தான் அது அப்படி இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ ஹாப்பி எண்டிங்னு சொன்னது இந்த ஒரு சீன், இந்த ஒரு பிளான், அதாவது வெளியில் இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் தான் சேருவோம் அப்படிங்கிறத ஒரு ஹாப்பி எண்டிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து இங்கே இது கூட ரிலேட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக எபிசோட்ஸ் இன்னும் ரொம்ப நாளைக்கு போகும். அதுக்கு நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் தரேன். பிகாஸ் இது வந்து சேனல்ஸ்லாம் கொடுக்கல, என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன் எனக்கு தோணுது அவங்க கூட நான் ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக வந்து அவ்வளோ சீக்கிரம் முடிக்க மாட்டாங்க அப்படி தான் எனக்கு தோணுது. நான் கேட்ட இடத்துலையுமே அப்படி தான் சொன்னாங்க. யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஸோ ஃபேக் நியூஸ் இந்த மாதிரி நிறைய பேர் பரப்பாங்க, அதை நீங்கள் நம்பவும் வேண்டாம். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.